அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பிடம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னங்களுடைய குறுப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மட்டும்தான், வேற எந்த கிரகமும் கிடையாது. சரிங்களா? இந்த சூரியனுக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சுக்கிரனும் இங்கே இருக்க செவ்வாயும். இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த சூரியனுக்கு நட்பு கிரகங்கள். இவங்களோட தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க. இவங்களோட தசை நடக்கும்போது மட்டும்தான், அதாவது சுக்கிரனோட அல்லது செவ்வாய், இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. பணம், பதவி, பட்டம், புகழ் எல்லாமே இந்த 2 தசை நடக்கும்போது உங்களை தேடி வரும் அந்த காலகட்டத்தில். ஆனால் நம்ம இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறதுனால, இந்த சூரியனுக்கு குரு பகையா அல்லது சமமா இல்லை நீச்சமான்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனுக்கு இந்த குருவானது சமகிரகம். சரிங்களா? அதனால இந்த குரு தசையானது உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த குரு கிரகமானது முழுக்க முழுக்க உங்களுக்கு அதாவது நன்மை செய்யவே கடமைப்பட்ட ஒரு கிரகம் தான். நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே இருக்க சூரியனுக்கு இங்கே இருக்க குருவானது 95% அதாவது 95% நல்லது செய்யக்கூடிய நபர்களா, நல்லது செய்ய கடமைப்பட்ட நபர் இவர். அதனால மீத இருக்கிற 5% மட்டும்தான், அதாவது இவர் செய்யக்கூடிய நல்லதுலேருந்து அது உங்களுக்கு பிடிக்காம போறதுனால, அது தீமையா மாறி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை செயல்படுறதுனால, அதனால கொஞ்சம் ஒரு 5% பலங்க மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன போற மாதிரி இருக்கும். மித்த 95% இந்த குருதசையில உங்களுக்கு குரு நன்மை மட்டுமே செய்ய கடமைப்பட்ட நபராகவே இருப்பாரு. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே கண்டிப்பா உங்களுக்கு குருதசை நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தி போகும். சரிங்களா? இப்ப பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், நீங்க பள்ளி மாணவர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கையை காட்டிலும், நல்லா தெரிஞ்சுங்க, இல்லற வாழ்க்கையை காட்டிலும் துறவற வாழ்க்கை மீது அதிக நாட்டமுடைய நபர்களா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இங்க இருக்க குருவானது சூரியனை தூண்டும் பொழுது, சூரியனுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, சூரியன் முழுக்க முழுக்க ஒரு துறவரம் கிரகம். நல்லா தெரிஞ்சுங்க, சூரியன் முழுக்க முழுக்க ஒரு துறவர கிரகம். அதனால உங்களோட காரகத்துவத்தை இவர் தூண்டுறதுனால நீங்க துறவர பக்கமே செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல அல்லது நீங்க பிறந்த மாசமோ அல்லது நீங்க பிறந்த நேரமோ அல்லது நீங்க பிறந்த வருஷத்துலயோ சூரியன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பலன்கள் மட்டும் உங்களுக்கு எல்லாமே முழுசா பொருந்தி போகும். முழுசா நீங்க துறவற வாழ்க்கைக்கு போகக்கூடிய நபராக இருந்துருவீங்க. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், இந்த காலகட்டத்தில் பதவி, பட்டம், பதவி எல்லாமே உங்களை இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கணும். சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் நான் செஞ்சு அதை செய்ய முடியாமல் நான் அதை மூடி வச்சுருந்தேன், இந்த காலகட்டத்தில் அதை திறந்து நான் செயல்படுத்த நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செயல்படுத்துங்க. அதில் அந்த தொழிலை நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த அன்பராக எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஏற்கனவே என்னால் செய்ய முடியாதுன்னு யாரோ கைவிட்டதாக இருக்கட்டும், நீங்களே கைவிட்ட தொழிலாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் அதிக வெற்றிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிம்மராசி அல்லது சிம்ம லக்கண ஆண்களாக இருந்துச்சுன்னா, பெண்களாக இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது புதுமையா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு உங்க உடம்புல பார்த்தாவே தெரியும், நீங்க முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில்
எப்படி சொல்றதுன்னா, சின்ன பிள்ளை போல உங்கள் செயல்பாடுகள்லாம் ரொம்ப அதாவது அ கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும் நபர் அளவுக்கு நீங்க வந்து உங்களோட செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில இருக்கும். சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களா இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க அரசாங்க தொழிலுக்கு அல்லது அரசாங்க வேலைக்கு நீங்க ஏற்கனவே முயற்சி செய்த நபரா இருந்தீங்கன்னா, அல்லது இந்த காலகட்டத்தில கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்த நபர்களா இருந்தீங்கன்னா, அதில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்த கண்டிப்பா பயன்படுத்தி வெற்றி அடைங்க இந்த காலகட்டத்தில. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில ஆ புனித யாத்திரை போவது, அல்லது கோயில் கட்டுவது, அல்லது மணிமண்டபம் கட்டுவது, அந்த போன்ற அது போன்ற சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமா தான் இந்த காலகட்டம். ஏன்னா நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க இருக்க குரு வந்து சூரியன தூண்டுவதால, அந்த மாரி செயல்கள் மீது அதிக ஆர்வம் கொண்ட நபர்களா நீங்க மாறக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், ஆ ஒரு வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது, இந்த மாரி விஷயங்கள நீங்க செய்யும்போது, இந்த காலகட்டத்தில நீங்க அதாவது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த செயல்கள செய்யும்போது, அதில நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில. சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், திருமணம் அதாவது இதுவரைக்கும் எனக்கு திருமணமே ஆகல. திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில திருமணத்த பத்தி பேச்சு எடுத்தாவே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமணம் கை கொடுக்கும். சரிங்களா? சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், இந்த காலகட்டத்தில செல்வமும், செல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்ட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காலத்த பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழைகளுக்கு நன்மை செய்ய பாருங்க. இல்லாத ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை எளியோரோ அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்களோ தானம் பண்றது, தர்மம் பண்றது, அந்த மாரி செயல்கள் இந்த காலகட்டத்தில அதிகமாக நீங்க ஈடுபடுவீங்க. ஏன்னா, இங்க இருக்க குருவானது அந்த மாரி செயல்பாடுகள் தன்மைய அதிகமாக உங்களுக்குள்ள தூண்டக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். ஆ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், உங்களுக்கு சூரியன் வலுவு நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சூரியனோட வலு குறைஞ்சிருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில இல்லற வாழ்க்கை மீது அதிக நாட்டம் கொண்ட நபர்களாக உங்கள மாற்றக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கும். இதுக்கு சூரியன் வலுவா இருக்கக்கூடாது. நான் சொல்றக்கூடிய பலனுக்கு சூரியன் வலுவா இருக்கக்கூடாது. சரிங்களா? சூரியன் வலுவா இருந்துச்சுன்னா, நீங்க துறவறம் பக்கம் தான் போவீங்க. ஆனா, துறவறம் முக்கியமா? இல்லறம் முக்கியமா கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் துறவறம் சொல்றது ஒரு 30% அளவு தான் முக்கியம். இல்லறம் சொல்றது ஒரு 70% அளவு முக்கியம். நீங்க இந்த காலகட்டத்தில துறவற துறவறத்த அதாவது துறவறத்த தூக்கி நீங்க தலையில வச்சுக்கிட்டு, இல்லறத்த தூக்கி நீங்க ஓரமா வச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில உங்கள தேடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? முடிஞ்ச அளவு இந்த மாரி பிரச்சனைகள இருந்து வெளிவர பாருங்க. சரிங்களா? சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அதாவது நல்ல குணங்கள் படைத்த நபர்கள் அதாவது நற்குணங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி குணம் படைத்த நபர்களோடு அதிக பழக்கவழக்கங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில. அவர்களோட தொடர்பு கிடைச்சுச்சுன்னா, உங்களோட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் அதாவது நீங்க இருக்கிற நிலைமைய காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருவீங்க இந்த காலகட்டத்தில. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். இந்த காலகட்டத்தில உங்களுக்கும், உங்க தாய்க்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க தாய்கிட்ட நேருக்கு நேர் நின்று எதிர்த்து பேசாம, அந்த பிரச்சனையில இருந்து அதாவது விடுபடுறதுக்கு ஆ வழிய நீங்க தேடிக்கங்க. அவங்கட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்க தாயோட நீங்க எதிர்த்து நிண்டு, நீங்க பிரச்சனைய நேருக்கு நேரா நிண்டு நீங்க பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா, இந்த காலத்தில அது பெரிய அளவுல பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்த நல்லா கவனிச்சுங்க.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் சரி தான், பெண்களாக இருந்தால் சரி தான், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே கோவம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு போய் சூரியனை தொடும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் கோவம் வரும். சரிங்களா? இந்த மூக்கு மேலே கோவப்படும் சொல்லும் நபர்களாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே மோஸ்ட்லி சிம்ம லக்னக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மூக்கு மேலே கோவம் வரும் உடனே. மூக்கு வேர்க்கிறது இந்த மாதிரி செயல்கள்னா அவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும். அதனால கோபத்தை அதாவது கோபம் வந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி அதாவது கோவத்தை அடக்கி எப்படி கையாளுதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கு இந்த காலகட்டத்தில். எடுத்தோன்னே கோவப்பட்டு யாரையும் எடுத்தெறிஞ்சு சண்டையும் போட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில். அப்படி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அதுவே உங்களுக்கு வழிவகுத்து விடும் இந்த காலகட்டத்தில். இப்போதைக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு குருப்பெயர்ச்சி முடிஞ்சோன்னா மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருங்க அந்த காலகட்டத்தில். முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச எல்லா பலன்களும் இந்த குருப்பெயர்ச்சியில் நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு குருதசை நடந்து சூரிய புத்தி நடந்துச்சுன்னா ஏற்படும். சரிங்களா? சூரிய புத்தி நடக்கையில் ஏற்படும். இல்லை குருதசை நடந்து செவ்வாய் புத்தி ஏற்படும் போதுவே நான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பலன்கள் எல்லாம் பொருந்தி போகும். முழுக்க கண்டிப்பாக அது 100% பொருந்தி போகும். எல்லாமே ஏன்னா நான் சொல்கிற எல்லா பலனுமே தசையை வச்சு முழுசாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் ஒன்றும் ஜோதிடர் கிடையாது. நான் தீர்க்கதரிசி. சரிங்களா? ஸோ அதனால் இதுபோல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.